சென்னையில் திடீர் கனமழை பெய்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நௌசாத் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் நௌசாத். சென்னையின் எந்தெந்த பகுதியிலும் கனமழை பெய்து வருகிறது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னையை பொறுத்தவரைக்குமே இன்று அதிகாலையிலிருந்து பல்வேறு பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பல்வேறு பனிப்பொழிவும் அதிகமாக காணப்பட்டது. இருந்த போதிலும் குறிப்பாக பனிப்பொழிவை பொறுத்த வரைக்கும் சரியாக 10 மணி அளவில் ஓரளவுக்கு சென்னையை ஓரளவுக்கு சரியாகிவிடும். ஆனால் இருந்த போதிலும் கூட தொடர்ந்து வானம் மேகமூட்டத்தின் நிலையில் பல்வேறு இடி மின்னுடன் கனமழை பெய்த காட்சி நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வானிலை அறிக்கையை பொறுத்தவரைக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், அதாவது சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னை மற்றும் புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதியில் இன்று சில இடங்களில், அதாவது வடகடலோர மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சில இடி மின்னலும் கனமழை பெய்யும் தெரிவித்திருந்தார்கள். அதற்கு ஏற்றாற்போல் தற்சமயம் கனமழை பல்வேறு பகுதியில் பெய்து வருகிறது. இருந்தாலும் கூட இந்த மழை நீடிக்குமா என்ற ஒரு கேள்வியான எழுந்திருக்கிறது. ஆனால் குறிப்பாக சென்னை வாகன ஓட்டிய திடீர் மழை பெய்ததால் மக்கள் பொதுவாக பல்வேறு பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். வாகன நெரிசலும் பல்வேறு பகுதியில் இருக்கிறது பார்க்க முடிகிறது. மேலும் அதாவது 15ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் கடற்கரைக்கு, அதாவது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் 35 கிலோமீட்டரிலிருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த இடைப்பட்ட காலத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தென் தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே மிக முக்கியமாக சொல்ல தமிழகத்தின் திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேலடுக்கு சுழற்சி காரணமாக இந்த மழை வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த முறை டித்வா புயலுக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் ஒரு புயல் உருவாகும் என தெரிவித்திருந்தாங்க. டிசம்பர் மாதம் முடிவிற்குள் மீண்டும் ஒரு புயல் உருவாகுமா ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் தான் தற்சமயம் சென்னை மாநகரம் முழுவதுமே ஆங்காங்கே இடி மின்னலும் கனமழை பெய்த காட்சியை கூட நம்மளால் பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் கூட தற்சமயம் சென்னையை பொறுத்தவரைக்கும் நிலவரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மழை நீடிக்குமா இல்லையா என்ற அதிகாரப்பூர்வ தகவல் என்பது தற்சமயம் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கவில்லை. இந்த தென் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். மீனவரை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக கடலுக்கு செல்ல வேண்டாம். ஏன்னா 35 கிலோமீட்டரிலிருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வேகமாக வீசக்கூடும். 19ஆம் தேதிக்கு பிறகு எச்சரிக்கை எதுவும் வரவில்லை. அதற்கு பிறகு மீனவர் சரி அறிவிப்பு வந்த பிறகு பயணிக்கலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நௌசாத், இந்த வடகிழக்கு பருவமழை ஒட்டி புதிய புயல் சின்னம் அல்லது காற்றழுத்த தாழ்வுமண்டலம் உருவாக வாய்ப்பு இருக்கிறதா? இது குறித்தான வானிலை ஆய்வு மையத்தின் தகவலை பதிவிடலாம். ஏற்கனவே குறிப்பாக மேலடுக்கு சுழற்சி உருவாகி இருப்பதாகவும் இதன் காரணமாக கடலோர, அதாவது வட கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை வரும் என ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அதற்கு ஏற்றாற்போல் தான் இந்த மழைப்பொழிவு என்பது இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தபோதிலும் கூட இந்த மழை நீடிக்குமா, புயல், அதாவது இந்த மேலடுக்கு சுழற்சி என்பது புயலாக மாறுமா என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. இருந்தபோது பொதுவாக டிசம்பர் மாதம் பொறுத்த வரைக்குமே 2 புயல் வருவது நம்மால் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் இந்த மாதம் இறுதிக்குள் ஏதேனும் புயல் வருமா என்ற ஒரு கேள்வியும் குறிப்பாக பொதுமக்கள் மத்தியிலும் இருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கும் போது புயல் வரலாம், ஆனால் வராமல் போலாம். அதுக்கு சூழலை பொறுத்தே, அதாவது அந்த இயற்கை சூழலை பொறுத்தே அது அமையும் எனவும் இயக்குநர் அதிகாரிகளும் தெரிவிக்கிறார்கள். இந்த போதிலும் இந்த மாநிலம் முழுவதுமே, அதாவது நேற்று கடந்த ஒரு வார காலமாக கடுமையான பனிப்பொழிவு பல்வேறு இடங்கள் இருந்தது. அதே போல காலையிலிருந்தே மேகமூட்டமாக இருப்பதால் பனிப்பொழிவாக தான் இருக்கும் எதிர்பார்த்த நிலையில் பார்த்தால் அது கனமழையாக மாறும் எதிர்பார்க்கவில்லை. என வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி தான் சொல்ல வேண்டும். சென்னை மாநகரம் பொறுத்தவரைக்கும் பல்வேறு பகுதியில் கனமழையும் சில இடங்களில் லேசான மழையும் பெய்திருக்கிறது. அது குறிப்பாக சென்னை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் கனமழை பெய்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் குறிப்பாக சொல்வது என்றால் நாளையும் இதே போல சூழல் இருக்கும் எனவும் 30 சென்டிமீட்டர் செல்சியஸ் மட்டுமே வெப்பநிலை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிலை என்பது நீடிக்குமா அல்லது சாதாரண நிலைக்கு வருமா என்பது அதாவது வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்க கருத்தை பொறுத்தே அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் 2 தினங்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென கனமழை பெய்து வருகிறது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் கடும் அவதி அடைந்துள்ளனர். தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி நௌசாத்.